ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ் பொட்டிக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா நம்மளால் மாதம் 15,000 20,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்ணுறோமோ அந்த பிளான் பண்ணுறது மூலிமா தான் நமக்கு எல்லாமே முடியும் இல்லையா? எது ஒன்று செய்கிறதா இருந்தாலும் பிளான் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்த யோசிக்கிறோம். அந்த யோசனையோடு நிப்பாட்டாமல் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அதை நோக்கி நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து வேலையை கண்டினியூஸாக கொடுக்க முடியும். நான் வீட்டில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதும் சரி தான், இப்போ நான் கடை வச்சு ஸ்டிச் பண்ணும்போதும் சரி தான், என்னோடய மோட்டிவேஷன் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி நான் எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறேன், அது எனக்கு என் குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுமே பார்த்துக்குவேன். அதே போல் ஒரு நாளைக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1000 இல்லை ஒரு 1500 அந்த அந்த இதில் தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். வீட்டில் இருந்த வரைக்கும் ஒரு 1000 வர்ற அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ நம்ம கடைக்குன்னு போனதுக்கப்புறம் நான் கடை வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், அப்புறம் லேஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, லைனிங் வாங்கணும், நம்மளுடைய செலவும் இருக்குது. அது நம்மளுடைய முதல் போட்டால் தான் அதில் நம்ம லாபத்தை எடுக்க முடியும் இல்லையா? அதனால் அதையுமே பார்க்கணும். அதனால் நம்ம அதுக்கேற்ற ஒர்க்கையும் கொடுக்கணும் இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வேலையை எப்படிலாம் நம்ம பிளான் பண்ணுறோம், பிளான் பண்ணி நம்ம எப்படி அதெல்லாம் சரி பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. நம்ம எந்த ஒரு யோசனையுமே அந்த யோசனை நமக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி யோசித்து நம்ம அந்த வேலையை செய்யணும். ஒரு லைனிங் ப்ளவுஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த லைனிங் ப்ளவுஸ்க்கு நமக்கு எவ்வளோ டைமிங் எடுக்கிறோம், ஒரு சாதா ப்ளவுஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சாதா ப்ளவுஸ்க்கு நமக்கு எவ்வளோ டைமிங் எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம இதை வச்சு தான் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் நம்மளால் தைக்க முடியுன்றதை நம்ம பிளான் பண்ண முடியும் இல்லையா? நான் ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு 1/4 மணி நேரம், அதிகபட்சம் ஒட்டுலாம் போட்டு பெரிய சைஸ் ப்ளவுஸாக தைக்கணும் ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு அப்படின்னாக்கா ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு 1/2 hour ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நைட்டே எல்லாத்தையுமே ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்கும். நம்ம மிஷினில் உட்காந்து தைச்சோம் அப்படின்னா கடன்னு நமக்கு ஃபாஸ்ட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்க்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது அப்படின்னா செகண்ட் ப்ளவுஸ் தான் அந்த டைமிங் கொண்டு வந்துட முடியும். அதுபோல் பார்த்துக்கோங்க, டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றத பாருங்கள். இந்த டைமில் நம்ம உட்காடுறோம், ஒரு 10 மணிக்கு உட்காடுறோம் அப்படின்னா ஒரு 12 மணிக்குள்ளார எத்தனை ப்ளவுஸ், 1/2 hourனால் கணக்கு பண்ணி ஒரு 12 மணிக்குள்ளே எத்தனை ப்ளவுஸ் வருது, அதை அந்த டைமில் நம்ம டார்கெட் பண்ணி நம்ம அதை முடிக்கிறோமா அப்படின்றத பாருங்கள். நமக்கு யாரும் போட்டி போடுறதுக்கு இல்லை. நம்ம தனியாக உட்காந்து தைக்கிறோன்னும் போது நம்ம யாராச்சும் பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு ஃபாஸ்ட் வரும். அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நம்ம தைக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? இதை நான் நிறைய பேர் இடத்துல பார்த்துக்கிறேன். தையல் கிளாஸ் பழகிறவங்களே கூட சரி தான், அவங்க எனக்கு பின்னாடி வந்தாங்க, அவங்களே சீக்கிரமாக கற்றுக்கிட்டாங்க, நான் தான் இன்னும் அப்படியே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும். அது எங்கேயுமே உள்ளது தான். அதனால் நம்ம தனியாக தைக்கும்போது நமக்கு யாரும் மோட்டிவேட்டாக இவங்க இத்தனை ப்ளவுஸ் தைக்கிறாங்க, அவங்க அத்தனை ப்ளவுஸ் தைச்சிட்டாங்க, நம்ம தைக்கணுன்ற எண்ணம் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம நம்ம டைமிங்கை பார்த்து நம்ம செய்கிறது மூலியமாக தான் வரும் இல்லையா? நீங்கள் இப்போது நான் சொன்ன மாதிரி 10 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 12 மணிக்குள்ளார நான் இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்றத எல்லா ப்ளவுஸுமே கட் பண்ணி நைட்டே கட் பண்ணி வச்சுடுங்க. அது சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், கட் பண்ணி வச்சுருங்க. அதை நீங்கள் உட்காந்து தைக்கும்போது டைமிங் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் தைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 1000 ரூபாயிலேருந்து 1500 வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு ஆர்டர் வருது அப்படின்னாக்கா. ஆர்டர் வரல அப்படின்னா ஆர்டர் வர்றதுக்கு நம்ம என்னென்ன பிளான் பண்ணணுன்றதையும் பாருங்கள். நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் நம்ம அதுக்கு அந்த வீடியோலாம் போட்டிருக்கோம், அதையுமே நீங்கள் போய் பாருங்கள். எப்படி நம்ம ஆர்டர் எடுக்கலாம், ஆர்டர் இல்லை அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுமே நம்ம டீட்டெயிலாக போட்டிருப்போம். நிறையா நம்ம சேனலில் மோட்டிவேஷன் வீடியோ தான் போட்டிருக்கோம் இல்லையா? அதனால் நீங்கள் உங்களுக்கு அந்த பிளான்லாம் கூட இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க சொல்கிறத கூட நமக்கு ஓகேவாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு 2 பேருக்குல நிறைய பேருக்கு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு எனக்கு சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்ற ஒரு பிளான் இருக்காது. அப்போ அந்த பிளான் இல்லாத போது இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது நம்மளும் இப்படி பண்ணலாம், நமக்கு இந்த மாதிரி நமக்கு முதலீடு அந்த அளவுக்கு இல்லாமல் நம்ம எப்படி வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் இல்லையா? நமக்கு வீட்டில் மிஷினே வாங்கி போடுற சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா நம்ம கடைங்களில் போய் எப்படி தைக்கலாம், நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அது மாதிரி நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுமே
எல்லாருமாரியுமே வந்து ஒரு பெண்ணாக பிறந்த எல்லாருமே எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல் நம்மளுமே வந்து இருக்க முடியும். படிப்பு தான் இந்த தொழிலுக்கு முக்கியம் அப்படின்றது கிடையாது. படிப்பே இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு வந்து படிப்புலாம் வேண்டாம். நம்மளுடைய நாலேஜ் இருந்தால் போதும், நம்மளுடைய ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் போதும். அது மட்டுமே நம்மளை வந்து மேலே தூக்கி கொடுக்கும். நான்லாம் என்ன சிஸ்டர் படிச்சிருக்கிறேன், ஒன்றுமே கிடையாது. 8th பாதியிலே வந்து டிஸ்கனெக்ஷன் தான், அப்படியே நின்றுட்டேன். வீட்டிலே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போனேன், இப்படியே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னுடைய தொழிலே நான் கையில் எடுத்தேன். அதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டேன்னா, என்னுடைய பையனுடைய வயசும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்று தான். என் பையனுக்கு 18 வயசு ஆகுது இப்போது. நான் வந்து கல்யாணம் ஆன உடனே ஒரு 5 மாத குழந்த அவன் 5 மாத குழந்தையில வந்து நான் இதை எடுத்தேன். அப்போது எனக்கு 19 வருஷம் ஆகுது இப்போது. என்னுடைய டைலரிங் ஃபீல்டில் நான் கையில் எடுத்து அதிலருந்தே நான் வந்து என்னுடைய ஒர்க்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஹார்ட் ஒர்க் எவ்வளோ நாளாக கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு 10 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த 9 வருஷமாக என்ன பண்ணேன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த அளவுக்கு வந்து ஒர்க்கு வந்து ஃபுல்லாக நம்ம கொடுக்கல. நம்மளை வந்து கொடுக்கவும் விடலை. வீட்டில் இருந்துக்கிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டு நம்ம உட்காந்து தைச்சோம்னாக்கா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த சோம்பேறித்தனம் வந்து வந்துடுது இல்லையா. நமக்கு ஆனால் அந்த சுறுசுறுப்பு வரலை. ஏன் அறிவுக்கா எட்டி கடன் அதிகமாக இருக்குது, சரி நம்ம வீட்டில் நம்மளுடைய தொழில் இருக்குது, நம்ம இப்படியே உட்காந்து வந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கடை பார்த்துட்டு வீட்டில் இருந்துட்டு கடையை மாற்றினதுக்கப்புறம் தான் என்னுடைய தொழிலை நான் வந்து அதிகமாக வந்து வளர்த்துக்கிட்டேன். வீட்டில் இருந்த வரைக்குமே எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அறிவு வந்து இல்லை. நம்மளை வந்து 10 ரூபா சம்பாதிக்க விடாமல் உட்காந்து பேச்சு கொடுத்துக்கிட்டு ஏதாவது இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நமக்குமே வந்து அந்த டைமில் வந்து அந்த ஒரு சுறுசுறுப்புன்றது வரவும் இல்லை. அதனால் அந்த 9 வருஷமும் வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய வேலையை வந்து சரி நம்ம இப்படியே இருந்தோம் அப்படின்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பீஸ் ரேட்டுக்கு தான் ஜாக்கெட் தைக்க போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க வெட்டி கொடுத்ததை தைக்கும்போது எனக்கு சுத்தமாகவே இஷ்டம் இல்லை. அவங்க கட்டிங் பண்ணதோ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரியே கிடையாது. அப்போ தான் முடிவு பண்ணேன், இவங்களே கட்டிங்கே பண்ண தெரியாத இவங்களே எந்த நம்பிக்கையில் கடை வச்சாங்கன்னு தெரியல. நம்ம நல்லாவே கட் பண்ணுறோம், நல்லாவே ஸ்டிச் பண்ணுறோம், எந்த கஸ்டமருமே கம்ப்ளைண்ட்டுன்னு வந்து சொன்னதே கிடையாது. நம்ம ஏன் கடை வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அப்போ தான் எனக்கு வந்து வந்துச்சு. கண்டிப்பாக வந்து எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு அடின்னு ஒன்று ஒரு விஷயம் நடக்கும். அந்த அடிபடும்போது தான் அதுக்கான சொல்யூஷனும் அதிலே தெரியும். நீங்கள் வந்து யோசிக்காதீங்க, என்னால் முடியாது, கஷ்டம், என்னால் சமாளிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. சமாளிக்க முடியும்னு தன்னம்பிக்கையோடு போங்க. அதில் ஒரு சில அடிலாம் விழும்போது விழுந்து எந்திரிச்சா தானேங்க. அப்போது நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டுறோம், அந்த சைக்கிள் ஓட்டுறது கூட நம்ம அப்படியே எடுத்த உடனே ஓட்ட கற்றுக்குறோமா, வண்டி ஓட்ட கற்றுக்குறோம், அதுவுமே எடுத்த உடனே கற்றுக்குறோமா? இல்லை, கீழே விழுறோம், எந்திரிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட தத்துவமே அதுதானே. எங்கேயுமே ஒரு இடத்துல அடிபட்டால் மட்டும்தானே நம்ம வந்து மேலே எந்திரிச்சு வந்து நிற்க முடியுது. இன்றைக்கி இந்த லைஃப்பில் நான் வந்து இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நான் எனக்கு தெரியுது என் லைஃபுக்கு முன்னே இருந்ததுக்கும் நான் இப்போ இருக்கிறதுக்கும் பின்னாடி திரும்பி பார்க்குறேன் அப்படின்னா நான் இப்போ கொஞ்சம் வளர்ந்து தான் இருக்கேன். அப்போ அந்த வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னும்போ நான் பட்ட அடிக்கான வலி தான் வந்து இன்றைக்கி நான் எந்திரிச்சு ஓடணும், உட்காந்துட்டே இருக்கக்கூடாது, ஓடணுன்ற எண்ணம் எனக்கு ரொம்ப அதிகமாகச்சு. அதனால் வந்து எதுவுமே வந்து நடக்கும்போது அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துடாதீங்க. எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் வந்து நம்ம வந்து சோர்ந்து போய் உட்காந்துட்டுனா மட்டும் கிடைக்காது. நமக்கான விழற அடியில் தான் இருக்குது. நம்ம மேலே எந்திரிச்சு வர்றதுலேயும் ஒரு கேள்வின்னு ஒன்று இருக்குன்னா அதில் ஒரு பதில் இருக்கும். அதனால் வந்து யோசிக்காதீங்க. யோசனை வந்தது அப்படின்னா அது என்ன, அதுவாக நம்மளான்னு பார்த்துருவோன்னு உடனே எந்திரிச்சு செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்மளாலையுமே வந்து இன்றைக்கி வந்து படித்த படிப்புக்கு தான் வேலை நான் படிப்பே இல்லை, நான் என்ன பண்ணுறது, என்னால் எப்படி மேடம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து படித்தாலும் படிக்காட்டாலும் இந்த டைலரிங் ஃபீல்டு மட்டும் வந்து படிப்பு தான் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக நம்மளாலையும் சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணாக பிறந்த நம்ம எந்தெந்த விஷயத்தில் நம்ம வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கையை காட்டுறோமோ இதுலேயுமே வந்து காட்டணும். கண்டிப்பாக நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபாய் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நம்ம சொந்தக்காரங்களே நம்மக்கிட்ட பேசுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட காசு இருக்குது, நம்ம ஒரு நகை நட்டு எடுத்து போட்டு வச்சுருக்குறோம், நம்ம காதில் எல்லாமே போட்டிருக்கோம், நான் கழுத்தெல்லாம் போட்டிருக்குறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளை வந்து அவங்க நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு கூட கௌரவப்படுறாங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்கிறது கூட அவங்க அசிங்கப்படுறாங்க. அந்த சூழ்நிலையை வந்து நமக்கு வந்து யார் கொடுத்தாங்க?
நம்மளே தான் நம்ம அந்த சூழ்நிலைக்கு நம்மளே தான் எடுத்துக்கிறோம். அந்த சூழ்நிலை நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்ற நான். வீட்டில் இருக்கிறோம், நம்ம சாப்பிட்டுட்டு சும்மா சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு நம்ம ஏதோ சம்பாதிச்சோம், நம்ம கையில் ஒரு காசு இருக்குது அப்படின்னா நமக்கு தானே அது நல்லது. அதனால் யோசிங்க, கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும். ஏதோ ஒரு ஃபீல்டில் எப்படியாச்சும் நம்ம சம்பாதிக்கணும். வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றத யோசிங்க. துணி வாங்கி அந்த சேல்ஸ் பண்ணுங்கள், டைலரிங் பழகுங்க, கூட பின்னுங்க, எவ்வளோ தூரம் இருக்குது. இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.